அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு தகவல் என்ற துணைப்பொருளின் கீழ் நாம் தொடராக பல தகவல்களை உம்மோடு பகிர்ந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாடலாம் என்று ஆசைப்பட்டவனாக, உலகிலுள்ள அனைத்தும் படைப்பதற்கு காரண கர்த்தாவாக இருந்தவர்கள்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா விதத்திலும் சிறந்தவர்கள். படைப்பிலும், படைக்கோலத்திலும், குணத்திலும், நடத்தையிலும், வம்சத்திலும், எல்லாவற்றிலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறந்தவர்கள். அதுபோல் அவர்களோடு சம்பந்தப்பட்ட, அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட அனைத்துமே சிறந்ததுதான், சிறப்படைந்ததுதான். அது எதன் மூலம் சிறப்படைந்ததென்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட அனைத்தும் சிறப்படைகிறது. அந்த அடிப்படையில் இன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருநாமங்களில் ஒன்றான முஹம்மது என்ற திருநாமத்தை யார் சுமந்து கொள்கிறாரோ அவருடைய சிறப்பு சம்பந்தமாக ஓர் சில விளக்கங்களை நாம் பார்ப்போம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், மன் உலித லஹு மௌலூதுன் ஃபஸம்மாஹு முஹம்மதன். ஒருவருக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு அவர் முஹம்மது என்று பெயர் வைத்தால், ஹுப்பன் லி வ தபர்ருக்கம் பி இஸ்மி, என்னில் வைத்த நேசத்தின் மூலமாகவும், அது மாத்திரமன்றி எனது பெயரை வைத்தால் பரக்கத்து ஏற்படும் என்பதற்காகவும் யார் தனது குழந்தைக்கு எனது திருநாமமாகிய முஹம்மது என்ற பெயரை சூட்டுகிறாரோ, பெயரை வைக்கிறாரோ, கான ஹுவ வ மௌலூதுஹு ஃபில் ஜன்னா, பெயரை வைத்த தந்தையும் அந்த பெயர் வைக்கப்பட்ட மகனும் அந்த குழந்தையும் சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும், முஹம்மது என்று பெயர் சூட்டப்பட வேண்டும். அந்த பெயர் நாயகத்தின் மீது நேசத்தில் வைக்க வேண்டும். எனது நாயகத்தினுடைய நாமம், எனது ஹபீபினுடைய நாமம், எனது நேசத்துக்குரியவருடைய பெயர் என்று நேசத்துடனும், அதுபோல நாயகத்தினுடைய பெயரை வைத்தால் இந்த குழந்தை பரக்கத்தாக இருக்கும் என்பதற்காக வேண்டியும், இந்த இரண்டு காரணங்களுக்காக வேண்டியும் யார் தனது குழந்தைக்கு முஹம்மது என்கின்ற திருநாமத்தை வைக்கிறாரோ அந்த வைக்கக்கூடிய தந்தையும் அந்த குழந்தையும் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமா, ஷரியாவினுடைய நூல்களில் இப்படி ஒரு தகவலை நாம் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. ஒரு ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தில், ஒரு நலவை எதிர்பார்த்து ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தில் முஹம்மது என்ற பெயருடைய ஒருவர் இருப்பது முஸ்தஹப்பு, மிக விருப்பத்துக்குரிய ஒன்று என்பதாக ஷரியாவினுடைய நூல்களில் இவ்வாறு ஒரு தகவல் உண்டு. அதாவது ஒரு நன்மையை எதிர்பார்த்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் முஹம்மது என்கின்ற நாமம் சூட்டப்பட்ட ஒருவர் இருப்பது அருளுக்குரியது, பரக்கத்துக்குரியது, சிறப்புக்குரியது. அது மாத்திரமல்ல, அது முஸ்தஹப்பு, விருப்பத்துக்குரியது என்பதாக ஷரியாவினுடைய நூல்களில் இவ்வாறு ஒரு தகவல் உண்டு. அதுபோல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய இன்னொரு பொன்மொழி இருக்கிறது, மன் உலித லஹு ஸலாஸத்தும் மினல் வலது. யார் ஒருவருக்கு 3 குழந்தைகள் பிறந்து லம் யுசம்ம அஹதஹும் முஹம்மதன், அந்த 3 குழந்தைகளில் ஒரு குழந்தைக்காவது எனது நாமமாகிய முஹம்மது என்ற பெயரை அவர் சூட்டவில்லையோ, அந்த பெயரை வைக்கவில்லையோ, ஃபக்கத் ஜஃபானி, அவர் என்னை புறக்கணித்து விட்டார் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுபோல அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்கிறார்கள்,
அதாவது இந்த பொன்மொழியினுடைய விளக்கம், மனசு நாயகம் சொல்லக்கூடிய பொன்மொழியினுடைய விளக்கம் என்னவென்றால், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் முஹம்மது என்ற திருநாமம் சூட்டி வைத்தீர்கள் என்றால், முஹம்மது என்று அவர்களுக்கு பெயர் வைத்தீர்கள் என்றால், அவர்களோடு நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்கிறார்கள். சம்மு அவுலாதக்கும் பி இஸ்மி, உங்களுடைய குழந்தைகளுக்கு எனது முஹம்மது என்கின்ற திருநாமத்தை வையுங்கள். பிஸ்மி முஹம்மதின், முஹம்மது என்ற திருநாமத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சூட்டுங்கள். ஃபஇதா சம்மைத்துமூஹும் முஹம்மதன், நீங்கள் அவ்வாறு உங்களுடைய குழந்தைகளுக்கு முஹம்மது என்று பெயர் வைத்தீர்கள் என்றால், ஃபபிர்ரூஹும் வக்ரிமூஹும், அவரை நீங்கள் மதித்து சங்கை செய்ய வேண்டும். அவருக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள், அவரை சங்கைப்படுத்துங்கள். அவரை அழைக்கின்ற பொழுதோ அடே முஹம்மது, டே முஹம்மது என்று அந்த ஒரு கெட்ட அமைப்பில் இல்லாமல் மரியாதையாக சங்கையோடு அவரை அழையுங்கள், அவரை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள். அது மாத்திரமின்றி அவரை நீங்கள் இழிவுபடுத்தாதீர்கள். ஃபஇன்னி அஷ்ஃபஉ லிகுல்லி மன் இஸ்முஹு அஹ்மது வ முஹம்மதுன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாருக்கு அஹ்மது என்றும் முஹம்மது என்றும் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியான ஒவ்வொருவருக்கும் நான் மறுமை நாளில் பரிந்துரை செய்வேன் என்றும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிப்போட்டு சொல்கிறார்கள். வ அஷ்ஃபஉ லி உம்மத்தி குல்லிஹா, எனது உம்மத்தினர் அனைவருக்கும் நான் பரிந்துரை செய்வேன் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதுபோல இன்னும் ஒரு தகவலை ஷரியாவினுடைய நூல்களில் நாம் பார்க்க கிடைக்கிறது. ஒரு வீட்டில் முஹம்மது என்று பெயர் சூட்டப்பட்ட ஒரு குழந்தை இருந்தால், அந்த குழந்தையினுடைய அருளை கொண்டு அந்த வீட்டாருடைய செல்வம் பெருகும், அவர்களுக்கு நலவு அதிகரிக்கும். அந்த குழந்தைக்கு வைக்கப்பட்ட பெயரினுடைய பரக்கத்தை கொண்டு மலக்குமார்கள் அந்த வீடுகளுக்கு வருவார்கள். வபஅத ஷைத்தானு, ஷைத்தான் அந்த வீட்டை விட்டும் தூரமாக்கப்படுவான். வக்காலத்தில் மலாயிக்கத்து, மலக்குமார்கள் எல்லாம் சொல்வார்களாம், அக்ரிமு இஸ்ம ஹபீபில்லா, அல்லாஹ்வினுடைய ஹபீபினுடைய திருநாமத்தை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள். அல்லாஹ்வினுடைய ஹபீபினுடைய திருநாமம் வைக்கப்பட்டவரை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள், மரியாதை செய்யுங்கள் என்பதாக மலக்குமார்கள் இவ்வாறெல்லாம் சொல்வார்கள் என்பதாக நாம் பல கிதாபுகளில் இந்த தகவலை காணுகிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய திருநாமம் சூட்டுவதும் அல்லது அந்த திருநாமம் சூட்டியவரை அழைப்பதிலும் நாம் சங்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மேலுள்ள தகவலின் ஊடாக நாம் புரிந்து கொள்கிறோம்.